அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. அவ்வளோ அதிகமான வாக்குகள் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கோடிக்கணக்கான வாக்குகள் லட்சக்கணக்கான வாக்குகள் விழறதுனால தான் பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் தேர்தல் ஆணையத்தை கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் எப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போலி வாக்காளர்களை சேர்க்கறதுங்கிறது அவங்க இப்போ இல்லைங்க, அவங்க கடந்த பல வருஷமாக அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி 2019 வாங்கின ஓட்டு, தாமரை சின்ன ஓட்டு 3.16% தான் தமிழ்நாட்டில் வாங்கின ஓட்டு. ஆனால் இப்போது 2024 11.1% வாங்கினதா சொல்கிறாங்க மொத்தமாக. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் குளச்சல் அப்படிங்கிற ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி, குளச்சல் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி நம்பர் 231. அதில் பிஜேபி 60,583 வாக்குகள் வாங்கினதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான பூத்தில் தான் பிஜேபி 807 ஓட்டு வாங்கியிருக்கு. இப்படித்தான் 51 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டில் 2024 தேர்தலில் பாஜக பெற்றுள்ளது. நீ உண்மையிலேயே ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன்னா நாங்கள் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணிக்கிறோங்க, நாங்கள் செய்த சாதனைகளையும் நீங்கள் செய்த அநியாயங்களையும் பேசி வெற்றி கொள்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. 1000 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ், 1000 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணி. தோல்விக்கு பயந்தவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நின்று எவ்வளோ பெரிய தோல்வி வேணால் வரட்டும், நின்று அடுத்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கோம், அதிலலாம் எங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் நீ போலி வாக்காளரை வச்சு தேர்தலை முறைகேடு பண்ணி, தேர்தல் ஆணையத்தை வச்சே போலி வாக்காளரை சேர்க்க வச்சு இப்படி நீ அநியாயம் பண்ணுறது தான் ஜனநாயகத்தை கொலை பண்ணுறது. அதுக்கு தான் நாங்கள் எதிராக நிற்கிறோம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து, சக்தி இயக்கத்திலிருந்து தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கு. இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷன் உட்பட, லாஸ்ட் டைம் எலெக்ஷன் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறாங்க? இறங்கு முகம் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க சார்? பீகார் எலெக்ஷனில் இருக்கட்டும், இப்போ லாஸ்ட் டைம் 2021 நடந்த 25க்கு 18 இது சார். ஒரு கட்சி இறங்கு முகமாக இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் குறையணும், உண்மையா இல்லையா? ஸோ வாக்குகள் குறைஞ்சதுன்னா இயற்கையாகவே மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபியை ஜெயிக்க வச்சுருக்கணும் தானே. இயற்கையாகவே மக்கள் காங்கிரஸுக்கு குறைவாக ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா, காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும். அப்போது நீங்கள் ஏன் தேர்தல் திருட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? அவ்வளோ அதிகமான வாக்குகள் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் கோடிக்கணக்கான வாக்குகள் லட்சக்கணக்கான வாக்குகள் விழறதுனால தான் பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் தேர்தல் ஆணையத்தை கூட கூட்டணி வச்சு திருட்டுத்தனம் பண்ணி அவங்க முறையற்ற தேர்தல், முறைகேடான தேர்தல் வழியாக அவங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது நீங்கள் எஸ்ஐஆர்லேயே பீகார்லேயே எடுத்துக்கோங்க, லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அசம்பிளிலையும் அவங்க எங்கெல்லாம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் காங்கிரஸ் தோத்துருக்கு. அதாவது ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் கொண்ட ஒரு அசம்பிளியில் 50,000 வாக்குகளை நீக்கிறாங்க, 30,000 35,000 வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்குது. அப்போ யாருடைய வாக்குகளை நீக்கியிருக்கீங்க? காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் யாரெல்லாம் வாக்கு போடுவாங்களோ அவங்களுடைய வாக்குகளை அவங்க ஒரு மாதிரி அனுமானித்து அவங்க நீக்கியிருக்காங்க. ரொம்ப அனுமானிக்க கூட தேவையில்லை. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே ஒரு 20% வாக்கை நீங்கள் நீக்கினீங்கன்னா, பாதி பேர் காங்கிரஸுக்கு போடுறாங்கன்னா பாதி காங்கிரஸ் ஓட்டு போச்சு இல்லை. அப்போ எதிராக காங்கிரஸுக்கு போடுற ஓட்டு போச்சு. அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி போலி வாக்காளர்களை நீங்கள் சரமாரியாக சாஃப்ட்வேர் வச்சு ஏற்றுறீங்க. 10% வாக்கை நீக்கிட்டு அந்த இடத்துல 10% வாக்கை சேர்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் எலெக்ஷனில் 20% வருமா இல்லையா? ஒரு ஓட்டை நீக்கிட்டு ஒரு கள்ள ஓட்டை சேர்த்தனாக்க ஜெயிச்ச கட்சிக்கும் தோக்குற கட்சிக்குமான வாக்கு வித்தியாசம் 2 வாக்கு வரும் இல்லையா? 10 வாக்கு அந்த மாதிரி பண்ணினேன்னா 20 வாக்கு வித்தியாசம் வரும் இல்லையா? ஸோ இப்போ இவ்வளவு தூரம் அவங்க பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ப்ரூஃபே இருக்குது.
128 அசெம்பிளியில் எங்கெல்லாம் வந்து வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கோ, நீக்கப்பட்ட வாக்குகள் எவ்வளவோ அதை விட காங்கிரஸ் தேர்தலில் தோத்த வாக்கு டிஃபரன்ஸ் வந்து குறைவு. ஓகேவா? அப்போனா இதை விட பெரிய ப்ரூஃப் உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ இந்த வாக்கு திருட்டு வந்து நடக்காமல் இருந்ததுன்னா, இந்த எஸ்ஐஆர் வழியாக நீக்கிறது வந்து நடக்காமல் இருந்திருந்ததுன்னா 160 + 160க்கும் மேற்பட்ட இடத்தில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கும். காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியும் வந்து ஜெயிச்சிருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி போலி வாக்காளர்களை சேர்த்து உள்ள வாக்காளர்களை நீக்கி அவங்க வந்து போலியாக ஜெயிச்சிருக்காங்க. ஏன் போலியாக அவங்க இதை பண்ண வேண்டியிருக்கு? காங்கிரஸ் அபரிமிதமாக வளர்கிறது மக்களிடையே. காங்கிரஸ் இவ்வளோ வருஷம் செய்த நல்ல செயல்கள் வந்து காங்கிரஸ் அவங்க நினைக்கிறாங்க, மக்கள் ஏங்குறாங்க. எவ்வளவு அமைதியாக இருந்தது, எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக நம்ம இருந்தோம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? 10.25 லட்சம் இலவச அரசு பள்ளி இந்தியா முழுக்க கட்டியிருக்கு காங்கிரஸ். 5.5 லட்சம் ரேஷன் கடை இந்தியா முழுக்க திறந்திருக்கு. பட்டினிச்சாவை நிறுத்தியிருக்கு. எவ்வளவு விஷயங்கள் வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்கு. மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா மக்கள் வந்து காங்கிரஸை ரொம்ப நன்றியோட இந்தியா முழுக்க நினைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸுக்கு இறங்கு முகம் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அது போய் இப்போ எஸ்ஐஆர் இதை பற்றி பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அவங்க சைடு சொல்கிறதுமே இது ஒரு சாதாரண திருத்தம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அதுதான் சாதாரண திருத்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி அந்த படிவத்தை கொடுத்தா தான் ஓட்டு வந்து ஊர்ஜிதம், இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லவே கிடையாது. அவங்க பிஎல்ஓஸே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து யார் இருந்தாங்களோ அதை நீக்கிட்டு புதியாக வந்தவங்களுக்கு புதிய அப்ளை பண்ண சொல்லி பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆணித்தனமாக சொல்கிறீங்க இதை பற்றி? தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் எப்படி ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போலி வாக்காளர்களை சேர்க்கறதுங்கிறது அவங்க இப்போ இல்லைங்க. அவங்க கடந்த பல வருஷமாக அவங்க வந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து 2019 வாங்கின ஓட்டு, தாமரை சின்ன ஓட்டு வந்து 3.16% தான் வந்து தமிழ்நாட்டில் வாங்கின ஓட்டு. ஆனால் இப்போது 2024 11.1% வாங்கினதா சொல்கிறாங்க மொத்தமாக. ஓகே. 23 மாவட்டங்களில் தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 23 எம்பி தொகுதியில் தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 23 தொகுதிக்குள்ளே மட்டும் 19% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறதா பதிவாயிருக்கு. ஓகே. 51 லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு விழுந்திருக்கு 2024ன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 51 லட்சம் வாக்காளர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். பிஜேபியால் ஒரு 5000 பேரை கூட்ட முடியாது சார். நீங்கள் எங்கன்னா ஒரு 500 பேரை சேர்ந்தாப்புல எனக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுற ஆளுங்களை காமிங்களேன். 50 லட்சம் வாக்குகளை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் எத்தனை கூட்டங்களில் எவ்வளோ பேரை நீங்கள் சேர்த்து பண்ணியிருக்கணும் இல்லையா? எங்கேயுமே நீங்கள் நடத்துனீங்கன்னா காலிச்சேர் தான் வருது. ஆனால் ஓட்டு மட்டுக்கும் உங்களுக்கு எங்கேருந்து வருது? இப்போ பார்ப்போம் சரியா? இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 எம்பி கான்ஸ்டுவன்சியில் 2வது இடம் வந்திருக்காங்க. அந்த 2024 பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக நின்னாங்க. அதாவது ஏடிஎம்கே கூட்டணி தனியாக நின்னாங்க, பிஜேபி கூட்டணி தனியாக நின்னாங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக நிற்கும் போதே பிஜேபிக்கு 19% அவங்களுடைய 23 எம்பி கான்ஸ்டுவன்சிலையும் விழுந்திருக்கு. அப்படின்னா அப்படி அது ரியலான ஓட்ஸ் வழியாக வரலை, ஃபேக் ஓட்ஸ் வழியாக வந்திருக்கு. அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொளச்சல் அப்படிங்கிற ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி, கொளச்சல் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டுவன்சி நம்பர் 231. ஓகே. அதில் பிஜேபி வந்து 60,583 வாக்குகள் வாங்கினதா வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த 60,000 வாக்குகளை வந்து கொளச்சல் தொகுதியில் அது எப்படி வாங்கிச்சு அப்படின்னு பார்ப்போம். அந்த கொளச்சல் தொகுதியில் மிக அதிகமான ஓட்டை எந்த பூத்து போட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சோம். பார்த்தாக்க போலிங் ஸ்டேஷன் நம்பர் 251, ஓகேவா, பூத் நம்பர் 251, அதில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1353. அதில் வந்து ஓட்டு போட்டவங்க மட்டும் 922 பேர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஸோ இதில் இந்த பூத்தில் மட்டும் பிஜேபி 87.5% வாக்குகள் வாங்கியிருக்கு. இந்த ஒரே ஒரு பூத்தில் மட்டும் 87.5% வாக்குகள் வாங்கியிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 807 ஓட்டு வந்து இந்த ஒரே ஒரு பூத்தில் பிஜேபி வாங்கியிருக்கு
குளச்சல்ல பூத் நம்பர் 251. ம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல அதிமுக வந்து வெறும் 21 ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் வெறும் 17 ஓட்டு வாங்கியிருக்கு. காங்கிரஸ் வந்து 59 ஓட்டு மட்டும் வாங்கியிருக்கு. ஸோ இது என்னடா அப்படி ஒரு பூத்தாக இருக்குது, இந்த particular எல்லாரும் வந்து boothல மட்டும். பிஜேபி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 235 வாக்காளர்கள் ஒரே ஒரு அட்ரஸில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே அட்ரஸில் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு, ஒரு வீட்டில் ஒரே ஒரு வாக்காளர். ம். அப்படி எங்கன்னா இருப்பாங்களா? இருக்கலாம். யாரோ ஒரு கணவர் இறந்து போயிட்டாங்க, மனைவி இறந்து போயிட்டாங்க, வயசானவங்க. ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு இடத்துல இருக்கலாம், 2 இடத்துல இருக்கலாம், 5 இடத்துல இருக்கலாம், 10 இடத்துல இருக்கலாம், 20 இடத்துல இருக்கலாம், 30 இடத்துல இருக்கலாம். ஒரே ஒரு பூத்தில் 235 வாக்காளர்கள் 235 அட்ரஸில் இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? டோர் நம்பர்லாம் கண்ணா பின்னான்னு, அதெல்லாம் ரியலாக ஒரு டோர் நம்பரே கிடையாது. ஒரு தெருவுனா டோர் நம்பர் கண்டிப்பாக சீக்வன்ஷியலாக இருக்கணும் சார். 11ஆம் நம்பர் வீடு, 12ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடுன்னு சீக்வன்ஷியலாக இருக்கணும். இந்த டோர் நம்பர் இஷ்டத்துக்கு இருக்குது. ஒரு போஸ்ட்மேன் வந்தானா ஒவ்வொன்றும் இது 28, இது 19, அதுக்கு அடுத்த வீடு வந்து 234, அதுக்கு அடுத்தது வந்து 15/1, இஷ்டத்துக்கு. அந்த ஒரு ஃபார்மெட்லேயே இல்லை டோர் நம்பர், ஒரு சீக்வன்ஸ்லேயே இல்லை. அப்போ என்னைக்கு தான் அந்த வீட்டில் வாழக்கூடிய அந்த ஒத்த ஆட்கள் வந்து என்னைக்காவது வந்து அவங்களுக்கு லெட்டர் வந்துச்சா, கொரியர் வந்துச்சா தெரியலை. எப்படி எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை வச்சுட்டு அந்த ஒரே ஒரு ஆள் வந்து அந்த ஒத்த வீட்டில் அவர் வந்து எந்த ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஓட்டு வாங்கினாரோ அதுவும் தெரியலை. ஸோ இதில் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் 70 ஓட்டு, ஒரே வீட்டில் 80 ஓட்டு, இதெல்லாம் கூட இந்த காமெடிலாம் கூட அங்கே இருக்குது. டோர் நம்பர் 6-59, அதுக்கப்புறம் டோர் நம்பர் 6-59A, டோர் நம்பர் 6-81 இப்படிங்கிற ஐஃபன்னு எங்கேயாவது டோர் நம்பர் இருக்குமா? டோர் நம்பர் போட்டுருக்கு, பார் இருக்கும், ஹவுஸ் நம்பர் இருக்கும், ஏபிசிடின்னு வேணா இருக்கும், இல்லை பார் இருக்கும். குளச்சல்லாம் ஒரு டவுன்லாம் கிடையாது, ஒரு குளச்சலுங்கிறதுலாம் ஒரு கிராமப்புற இதுதான். அந்த இடத்துல இந்த 3 வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான வயது வித்தியாசம் 6, 10. 10 வயசுலேயே குழந்தை பெற்றுட்டாங்க அந்த அம்மா, 6 வயசுலேயே குழந்தை பெற்றுட்டாங்க அந்த அம்மா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியே ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு எனக்கு ஒரே ஓட்டர் ஐடி சார், ஒரே ஓட்டர் ஐடியில் 2 பேர், ஒரே ஓட்டர் ஐடியே ரிப்பீட் ஆகிறதே 4 இருக்குது. ஓகே. இந்த மாதிரி இல்லாத கூத்து காமெடி இது எல்லாமே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய குளச்சல்ல 239வது பூத்து, 31வது பூத்து. இப்படிப்பட்ட அற்புதமான பூத்தில் தான் பிஜேபி வந்து 807 ஓட்டு வாங்கியிருக்கு. இப்படித்தான் 51 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டில் 2024 தேர்தலில் பாஜக பெற்றுள்ளது. இது ஏன் பர்டிகுலராக அந்த தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி இவ்வளோ ஓட்டை டார்கெட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க? அந்த தொகுதியில் இல்லை, 8 தொகுதியில் 8 எம்பி கான்ஸ்டியூன்சியில் ஏடிஎம்கேக்கு மேலே செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்களாம் அவங்க. ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ணி, ஏடிஎம்கே எத்த பெரிய கட்சி. ஓகே. அதில் அந்த அம்மா இறந்து போன பிறகு அதோட ஓட் ஷேர் வந்து கண்ணா பின்னான்னு குறைஞ்சிருச்சு. ஆனாலும் அதையும் மீறி பிஜேபிக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போட்டாங்களாம் 8 எம்பி கான்ஸ்டியூன்சியில் தமிழ்நாடுல. 2வது இடம் வரணும், மோடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 51 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்களாம். நீ உண்மையிலேயே ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன்னா நாங்கள் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணிக்கிறோங்க, நாங்கள் செய்த சாதனைகளையும் நீங்கள் செய்த அநியாயங்களையும் பேசி வெற்றி கொள்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. 1000 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ், 1000 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணி. தோல்விக்கு பயந்தவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நின்று எவ்வளோ பெரிய தோல்வி வேணால் வரட்டும், நின்று அடுத்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கோம், அதிலலாம் எங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் நீ வந்து போலி வாக்காளரை வச்சு தேர்தலை முறைகேடு பண்ணி தேர்தல் ஆணையத்தை வச்சே போலி வாக்காளரை சேர்க்க வச்சு இப்படி நீ அநியாயம் பண்ணுறது தான் ஜனநாயகத்தை கொலை பண்ணுறது. அதுக்கு தான் நாங்கள் எதிராக நிற்கிறோம். இது வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கூட்டணி கட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், எல்லா கட்சி தொண்டர்களும். நம்ம அந்த கட்சி தொண்டர்னா யாருங்க, என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி ஒரு ஓட்டா எலெக்ஷன் அன்னைக்கு அவர் போய் அந்த பூத் ஸ்லிப்பை கொடுத்து எவ்வளவு உழைப்பு சார்,
எவ்வளவு உழைப்பு போட்டு அது என்ன கட்சி வேணா இருக்கட்டும் சார், அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை சொல்லி என் கட்சிக்கு போடு, என் தலைவருக்கு போடு அப்படின்னு எவ்வளவு வேலை பார்த்து, எவ்வளவு போஸ்டர் ஒட்டி, எவ்வளவு வேலை பார்த்து ஒரு ஒரு ஓட்டையும் கொண்டு வந்து அந்த பூத்தில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க சார். அந்த அத்தனை விஷயத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஒவ்வொரு இந்தியர் எலெக்ஷனுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? இன்னைக்கு ஓட்டு தேதினா இந்தியா முழுக்க லீவு விட்டு ஒரு ஜனநாயகத்தின் கொண்டாட்டமாக எல்லாருமே காலையில் எந்திரிச்சு 7 மணியில் ஆரம்பித்து 6 மணியில் ஆரம்பித்து க்யூவில் நிற்பாங்க சார் இந்திய மக்கள். இதை அத்தனையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அந்த மையை வச்சுக்கிட்டு நான் ஓட்டு போட்டுட்டேன்னு நம்ம ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணுவோமே சார். ஜனநாயக திருவிழா இல்லையா? இப்படி தான் போலி வாக்காளரை வச்சு அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணுறதா? இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? எமோஷனல் இல்லை, இது எமோஷனலான விஷயம் தானே. கண்டிப்பாக. ஓகே, இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. டிவிகே கட்சி கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி வைப்பாங்கங்கிற மாதிரி இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி சலசலப்பு போயிட்டே இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே உள்ள காங்கிரஸ் கட்சி முதற்கொண்டோம் தேவைக்க கூட கூட்டணி ராகுல் காந்தி வைக்க போகிறாரா இல்லையா? சரி, அதை பற்றி வேற யார் பேசுகிறதுமே வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது. ஓகே, இப்போ ஒரு காங்கிரஸ் தொண்டர்கிட்ட கேட்டால் நான் இதை ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். நான் தாவேக்கா கூட கூட்டணி ஆசைப்படுறேன், நான் வந்து திமுக கூட கூட்டணி ஆசைப்படுறேன், நாங்கள் தனிச்சு போட்டியிட ஆசைப்படுறோம் அப்படின்னு பல ஆசைகளை வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த கட்சிக்குள்ளே பல பொறுப்பில் இருக்கவங்க கூட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது எல்லாமே அவங்களுடைய உரிமை, இது யாருமே எதுவும் தடுக்கலை. ஆனால் காங்கிரஸில் வந்து அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நம்மளுடைய பொறுப்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர், கோவாவை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நேர்மையாளர். அவங்க பல வருஷ அனுபவம் கொண்டவங்க. அவங்க வந்து இதுக்கு தலைமை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ கிரீஷ் சோடங்கர் அவர்கள் உடைய அந்த குழு மற்றும் இவங்க தான் அதை பற்றின ஒரு ஆய்வை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் கூட நம்ம கூட்டணி வைக்கணும், என்னென்ன சீட்ஸு, அது எந்த இடம், இந்த எல்லாத்தையும் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு குழுவை வந்து தேசிய காங்கிரஸ் தலைமை அமைச்சிருக்கு. அப்போது அவங்க தான் வந்து அதை பற்றி முடிவு பண்ணணும். யாருன்னா எதுனா அதை பற்றி சொல்ல விரும்புனாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி தான் வந்து சொல்லணும். ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கூட எல்லாமே காங்கிரஸ் இஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டி. எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் வலைதளத்தில் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு கட்சி தொண்டராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட எதுனா ஒரு சொல்லணும், இது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி தான் சொல்லணும். ஒழிய நம்ம வெளியே அதை பற்றி நம்ம சும்மா நம்ம லூஸ் டாக் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்காது. ஸோ அவங்க வந்து கட்சிக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் எது சரி அப்படின்னு பார்த்து அவங்க நிச்சயமாக முடிவெடுப்பாங்க. இல்லை, பீகார் எலெக்ஷனில் சந்தித்த தோல்வியை வச்சு திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் நிறைய சலசலப்பு முரண்பாடு இருக்குது. நிச்சயமாக அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. நிறைய திமுக காரர்கள் அல்லது திமுக காரர்கள் என்று சொல்லக்கூடிய பல ஐடிஸ், ஈவன் அஃபிஷியலாக பல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு சீட்டு போதும், உங்களுக்கெல்லாமா இவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசினாங்க காங்கிரஸ்காரங்க. சீட்டு குறைக்கிறது பற்றி சொல்லி சீட்டு வந்து நீங்கள் அங்கே 6 தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னா இங்கே நாங்கள் 6 தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப இழிவாக வந்து பேசினாங்க. மிக கடுமையாக வன்மையாக என்னுடைய கண்டனங்களை வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம வந்து ஒரு சித்தாந்தத்துக்காக ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போரில் இருக்கிறோம். அவங்களுடைய பேச்சை பார்த்தா அவங்களுக்கு நம்ம என்ன போரில் இருக்கோங்கிறதே அவங்களுக்கு புரியுதா புரியலையானே எனக்கு தெரியல. இங்கே வந்து ஒரு நேர்மையான வாக்குகள் வந்து திருடப்படுது, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுறாங்க, போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க, ஒரு நேர்மையற்ற வாக்காளர் பட்டியல் மேலே தேர்தல் நடக்குது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க, யார் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுமா, நீ எந்த கட்சிக்குனா போடு, ஆனால் நீ வந்து அன்றைக்கி ஓட்டு போட்டியா இல்லையாங்கிறது உன் முகம் பதிவாகணுமா இல்லையா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அபாயகரமான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். 5,20,000 டூப்ளிகேட் வாக்காளர்கள் வச்சு ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஓட்டர் லிஸ்ட்டு மேலே ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதை சுப்ரீம் கோர்ட்டு ரத்து செய்யணுமா இல்லையா? எலெக்ஷன் ஷுட் பி நல்லிஃபைடு, சரியா? ஸோ இது நேர்மையாக நடந்தப்பட்ட தேர்தல் அல்ல, இவ்வளவு டூப்ளிகேட் வாக்காளர்களை வச்சுட்டு நீங்கள் எப்படி நடத்துனீங்க, இதை நாங்கள் ரத்து செய்கிறோம்.
தேர்தல் ஐ மீன் வாக்காளர் பட்டியலை வந்து கம்ப்ளீட்டாக சீரமைச்சு 100% சரியான வாக்காளர் பட்டியலை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துறதுல அவங்க ஒரு எஸ்ஐடி போட்டு கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? இந்த ஒரு தேர்தல் ஆணையரை வந்து இம்பீச் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து எவ்வளோ பேர் வழக்கு போடுறாங்க, பல கட்சிகள் வழக்கு போடுறாங்க, கட்சியை தாண்டிய சமூக ஆர்வலர்கள் வழக்கு போடுறாங்க, ஏடிஆர் வழக்கு போடுது. பல 20-30 வருஷமாக வந்து ஜனநாயகத்துக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபட்ட, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுபட்ட உன்னதமான பலர் வந்து வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக எஸ்ஐஆர் நடந்திருக்கு. எங்கெல்லாம் நீக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரே பார்ட்டி கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு. இவ்வளவு ஆதாரத்தையும் வச்சே வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் எஸ்ஐஆரை மற்ற ஊர்களில் நடத்த அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐஆரே அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அத்தனைக்கும் வந்து எஸ்ஐஆர்லாம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா நம்ம ஜனநாயகத்தை இழந்து விட்டோமா இல்லையா? இழந்துட்டோம் நம்ம இல்லையா? ஸோ வந்து வெறும் தேர்தல் ஆணையம் மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, உச்சநீதிமன்றமுமே பிரச்சனை. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குடிமக்களாகிய நம்ம கேட்குறோம். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், மக்களாகிய நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, அப்போ கூட மக்களாகிய நாம ஒரு மாபெரும் அளவில் வந்து நம்ம அஹிம்சை வழி போராட்டம் நம்ம செய்தோம். காந்தியுடைய தேசம், நம்ம காந்தியினுடைய பிள்ளைகள் அஹிம்சை வழி போராட்டம் நம்ம செய்து அதன் வழியாக என்ன காரணமோ எங்களுக்கு இதுதாங்க வேணும் அப்படின்னு நம்ம விஷயத்த சொல்லும்போது இன்றைக்கி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு நாக்கு எழும்பலை. ஏன்னா உச்சநீதிமன்றம்னு சொல்லலாம், நீங்கள் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட உச்சபட்ச அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இது மக்களாட்சி. மக்கள் ஆட்சியில் அனைத்து மக்களும் தான் உண்மையான மன்னர்கள். அப்போ வந்து மக்களாகிய நம்ம எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்து நம்ம பண்ணணும். நம்ம தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கணும், நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டையே உருவாக்கணும், நம்ம தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கணும், நம்ம தான் தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும். எல்லாமே மக்களாகிய நாம் சேர்ந்து தான் உருவாக்கணும். இது எல்லாத்தையுமே தவறாக செய்யும்போது அதை சரி பண்ணக்கூடிய சக்தியும் மக்களாகிய நம்மகிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.